சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பண்ண போறது லெமன் கோகனட் பிரான்ஸ். இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். லெமன் கோகனட் பிரான்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: இறால் 250 கிராம், தேங்காய் பால் 1 கப், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், வெங்காயம் 1, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், இஞ்சி 1 துண்டு, பூண்டு 5 பல், கறிவேப்பிலை சிறிதளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், எலுமிச்சை சாறு 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு. லெமன் கோகனட் ப்ரான்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம். இந்த பேனில் நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறோம். யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரான்ஸோட தேங்காய் எண்ணெய் நமக்கு நல்லா போகும். இதில் நம்ம நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க நீளமாக வச்சுருக்க நம்மளுடைய இஞ்சியை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி கொஞ்சம் இதுக்கு நிறைய நம்ம சேர்க்கணும், அப்போ தான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரியே பூண்டு இஞ்சி இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நல்லா நீளமாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கணும். இது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு கருவேப்பிலை இது மூணுத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு, இது கூடவே வெங்காயமும் நம்ம ஸ்டார்டிங்லேயே சேர்த்துடலாம். ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கலர்லாம் மாறக்கூடாது. நமக்கு அந்த ஃப்ளேவர் மட்டும் அந்த எண்ணெய்க்குள்ளே இறங்கினா போதும். இந்த ரெசிபிக்கே பார்த்தீங்கன்னா ஓவராலாக நமக்கு ஒரு 5 to 7 minutes தான் எடுக்கும். சம்மரில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய சாப்பிடவே பிடிக்காது, குழம்பு எதுவுமே பிடிக்காது. நமக்கு ரொம்ப சிம்பிளாக குயிக்காக அடுப்பில் நிற்காம பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. அதுவும் இதில் தேங்காய் பால் சேர்க்கறதுனால சம்மரில் நமக்கு ஹீட் ஆகிறதுலாம் இது ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணும். இந்த அளவுக்கு நமக்கு வெங்காயம் வதங்கினா போதும். எல்லாமே கொஞ்சம் நமக்கு கலர் கம்மியாக இருந்தாலே பரவாயில்ல. இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ப்ரான்ஸை ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் காரத்துக்கு மிளகுத்தூள் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு. பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ற அளவுக்கு ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஒரு 1 minute இந்த மாதிரி ஹை ஃப்ளேம்ல நம்ம மசாலா போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல இப்போ இந்த தேங்காய் பாலை ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பாலை ஆட் பண்ணி ஒரு 2 minutesக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம இதில் ஃபைனலாக ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆக போகுது நம்மளுடைய ப்ரான்ஸை. உங்களுக்கு மசாலா ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா மட்டும் இந்த 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலாவை ஆட் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்க அந்த பெப்பரே போதும் அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஃப்ளேவர் அதுக்கப்புறம் நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 2 minutes இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வெந்து ஒரு 2 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம விட்டுருந்த தேங்காய் பால் எல்லாம் நமக்கு சேர்ந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதில் லெமன் ஜூஸ் மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபைனலாக இதில் இறக்க போகிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த லெமன் கோகனட் ப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து தேங்காய் எண்ணெயிலே நம்ம வதக்கியிருக்கோம். அதே மாதிரியே வந்து தேங்காய் பாலே நம்ம வந்து வேக வச்சிருக்கிறதுனால இதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எம்மையாக இருக்கும். அதே மாதிரியே நம்ம வந்து ஓவர் குக் பண்ணாமல் இருக்கும் போது தான் இது வந்து நல்லா அந்த ஒவ்வொரு ப்ரான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இது ஃபைனலாக நீ வந்து பார்த்தீங்கன்னா இட்லியோட, தோசையோட, சப்பாத்தியோட, பரோட்டாவோட, ரைஸோட எல்லாத்தோடையுமே நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு அவ்வளோ எம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா யூஸ்வலாக வந்து சவுத் இந்தியன் மெத்தடில் நம்ம வந்து நிறைய மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நம்ம பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக, பிளாண்டாக நமக்கு வந்து நல்ல ஒரு தேங்காய் ஃப்ளேவர், அது கூடவே வந்து அந்த பெப்பர், அந்த ப்ரான்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்து நமக்கு ரொம்ப வந்து மைல்டாக இருக்கும். அதே சமயம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை ஃபைனலாக நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, இது கூடவே கொஞ்சம் தேங்காய் பால் மேலே போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் இந்த மெத்தடில் நெக்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து ப்ரான்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.